இப்போ எங்கே போகிறோம்னா ஆரல்வாய் மொழியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறோம். மெதுவாக நடத்துவோம். அந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா இதே மாதிரி ஒரு மலை இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு மலை உச்சியில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறோம். ஏன் முருகன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் முருகருக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் போகிறோம். நாங்கள் 3 பேருமே சிங்கிள் கிடையாது. அதில் ஒருத்தன் கம்மிட் ஆகிட்டான். நாங்கள் 2 பேரும் இப்போ சிங்கிளாக இருக்கோம். வருத்தமாக இருக்குது. அதுக்கு தான் முருகன்கிட்ட போய் கேட்க போகிறோம், எங்களையா இந்த சிங்கிளாகவே வச்சுருக்கேன்னு கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மலையோட சுற்றி உள்ள வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வெயில் அடிக்கல, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கே பக்கத்தில் இருக்க சரண் எங்கே இருக்கானே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். சரண் எங்களா காங்கல, முன்னாடி மேலே போயிட்டணும். சரணே, சரண். ஓ என்ன இருக்கியா, என்ன சிவப்பு கலரில் என்ன தெரியுதுன்னு பார்த்தேன். வா வா வா, இதுக்கு தான் கொஞ்சமாக வெள்ளையாக இருக்கடாங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படியே உங்களுக்கு இந்த மலையோட உச்சியை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் காலைல சாப்பிடாமல் வந்துடுறேங்க, என்ன மாதிரி சுத்தமாக முடியலை. மலையாரி உடம்பெல்லாம் இறைச்சி போச்சு. அதான் தண்ணி தாகமாக இருக்குன்னு இங்கே ஒரு ஊற்று இருக்குன்னு தேடி வந்தோம். தண்ணி சுத்தமான தண்ணி, மலை உச்சிலேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வருது. தண்ணி லைட்டாக சூடாகவும் இருக்குது. சூடாக இல்லை, குளிராக தான் இருக்குது. செம்ம இனிப்பு, ரொம்ப தவிட்டுது. பயங்கர தித்திப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது தண்ணி. நீங்களும் இந்த இடத்துக்கு வரும்போது தாகம் எடுத்துதுன்னா இந்த இடத்துல எப்போதுமே தண்ணி வரும். நீங்கள் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு அதனால் எப்படினாலும் கோரினாலும் பிடிச்சிக்கோங்க. நல்லா தண்ணி சுவையாக இருக்குது. வாங்க அடுத்த பாலத்துக்கு போகலாம். நல்லா இருக்கு இப்போ கிளைமேட்டு. இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா, இந்த கோயில் இந்த காட்டுறேன் பாருங்கள், பின்னாடி இருக்கிற அந்த கோயில் தான். அங்கே வந்து வீடியோ எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் நான் உங்கள் கோயிலுக்கு பின்னாடி இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், அந்த கோயிலை சுற்றி உள்ள இடத்த பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். மலைகள், குன்றுகள், நதி, டேமு, குளம், குட்டைகள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இந்த மலையில் ஒரு சின்னதாக ஒரு ஊற்று மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தண்ணி எப்போவுமே வற்றாது. தண்ணி வந்து சுத்தமான தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாசுபட்டு விட்டது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு 7 அடி ஆழம் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் எப்போவுமே தண்ணி எப்போவுமே இருக்கும். சம்மர் சீசனில் இருக்குது, வின்டர் சீசனில் எப்போவுமே மழை பெய்யாட்டால் கூட இந்த இடத்துல எப்போவுமே தண்ணி இருக்கும். இந்த மலையோட இன்னொரு சைடு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இது யாரு? அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு சரண் தான். ரொம்ப வருஷமாகவே சிங்கிளாகவே இருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அதான் முருகன் கோயிலுக்கு வந்தால் வேண்டுனா கம்மிட் ஆயிடலாம் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அதனால் இதுக்காக இவ்வளோ தூரம் வந்து வேண்டிகிட்டு இருக்கான். பாவம், முருகன்கிட்ட கேட்காம பிள்ளையார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரே சிங்கிளு. அவர் நாங்கள் வந்து முருகன்கிட்ட வேண்டியிருந்தோம், நாங்கள் சீக்கிரமாக கம்மிட்டட் ஆகணுன்ட்டு. நாங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கணுன்ட்டு முருகன்கிட்ட வேண்டியிருந்தோம். அதனால் அங்கே உள்ள ஒரு சாமியார் வந்து மண் சோறு சாப்பிட்டா நீங்கள் கேட்ட எந்த வேண்டுதலும் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதான் கம்மிட்டட் ஆகிறதுக்கு வேறு வழி தெரியல எங்களுக்கு. அதனால் நாங்கள் மண் சோறு சாப்பிட்றத தீவிரமாக இறங்கிட்டோம். நானும் வந்து சரணும். நவீன் வந்து அடுத்த ரவுண்டு சாப்பிட போகிறான். மொதவே கல்லாக இருக்குது. கல்லாக தான் இருக்கும். ஓ, மண் சோறுனா கல்லாக தான் இருக்குமோ? சில தடைகளை தாண்டினா தான் இன்பம் வரும். பரவாயில்ல, கல் சாப்பிட்டா எனக்கு காதல் விடுறோம். காதலுக்காக நான் எதுனாலும் செய்வேன். காதலுக்காக நான் கல்லை கூட சாப்பிட ரெடி ஆகிட்டேன். தீராத துயரத்தில் நானும், காற்றோடு கலந்தாய் நீயும், நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறுஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. மதியம் சாப்பிட போகலாம்.
உங்களுக்கு நான் சாயம் இது வரலாம் அப்படி போட்டாங்க வரலாம் கரண்ட் தாங்க அது பின் போய் போட்டாங்க ஒரே லைக் மட்டும் இருக்குடா இது நல்லா இருக்குல போட்டோ ஷூட் எடுக்கலாம் வர போயிருக்கேன் லல்லலா லல்லா 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 மகிழ்ச்சியோடிருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள் நம்மை இயேசு நேசிக்கிறார் நம்மை இயேசு நேசிக்கிறார் மகிழ்ந்திடுங்கள் 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 லல்லலா லல்லா 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 லல்லலா லல்லா. உங்களோட உதவியால் நாங்கள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பின்னாடி சரண் வரான், ஃப்ரண்ட்டில் ரவீன் போயிட்டுருக்கான். என்ன சொல்ல போகிற நீ, என்ன சொல்ல போகிற, எப்போ சொல்ல போகிற நீ, பிரேக்கப் எப்போ சொல்ல போகிற, உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருந்தா இந்த புள்ள தீராத இவன் மனசை கில்லாத நீ கில்லாத 5 மாதம் 6 மாதம் காத்திருந்த பயபுள்ள தீராத இவன் மனசை கில்லாத நீ கில்லாத. உங்களுக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்குமான்னு தெரில. 90s கிட்ஸ்க்கு இந்த மரம் நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த மரம் என்னென்னா, சேராத காதலெல்லாம் சேர்கிற இடம் தான் இந்த மரம். பாருங்க, பயப்புள்ள ஒன் சைடில் அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ரவீன், அப்படி உங்கள் லவர் பேரை எழுதுங்க. அவ்வளோதான், இன்றைக்குள்ள விளாக் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் காளிகேசம் மலைக்கு போவோம். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.